Hey all, Joe's Artist here. So இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட கிளையண்ட்டுக்கு press on nails எப்படி பண்ண போறேன் அப்படின்றது தான் பார்க்கலாம். ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து பேபி ஷவர் மெஹந்தி நாளைக்கு போட போறோம் and நம்ம கிட்ட press on nailsமே அவங்க கேட்டிருக்காங்க. சோ அதுதான் இப்போ ரெடி பண்ண போறோம். and வந்து அதுல சின்ன சின்ன டீடைலிங்லாம் பண்ண போறோம். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. and வந்து நம்ம மெஹந்தி ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். and அது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். போய் அந்த வீடியோவை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. and நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு மெஹந்தி அண்ட் மேக்கப் பண்ணிட்டு இருக்கோம். மெஹந்தி கிளாஸஸ்மே நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் செய்யறதுக்கு வந்து அவங்களோட நம்ம கிளைண்ட்டோட கை நெயில்ஸ் வந்து என்ன சைஸில் இருக்குது அதோட மெஷர்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எப்படி எடுக்கணும்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு காயின் வச்சு அது பக்கத்தில் ஃபோட்டோ மட்டும் எடுத்து கிளியராக சென்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த காயின் வந்து சேம் அவங்க என்ன காயின் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி சைஸ் காயினை நாமளும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வச்சுட்டு இப்படி ஜூம் பண்ணணும். இந்த காயின் சைஸ் கரெக்டாக இதில் ஃபிட் ஆகணும். இப்போ இது கரெக்டாக இந்த காயின் சைஸ் இதுக்குள்ளே ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு நெயில் சைஸாக எடுத்து அவங்களோட நெயில்ஸில் வச்சு பார்க்கணும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ரிங் ஃபிங்கருக்கு இந்த நெயில்ஸ் வைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு ஃபிங்கர்ஸுமே நம்ம ஜூம் பண்ணி பார்த்து கரெக்டான நெயில்ஸ் வச்சு எடுத்துக்கிறோம். ஸோ 10 ஃபிங்கர்ஸுக்குமே ப்ராப்பரான நெயில்ஸு நம்ம இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபிங்கராக கூட இந்த மாதிரி இப்படி காயின் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு வீடியோவோ இல்லை ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ண சொல்லிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும் அவங்களோட நெயில் மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். எப்பவுமே ஒரு கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி நெயில்ஸ் மெஷர்மெண்ட் நம்ம எடுக்க சொல்லணும். இந்த மாதிரி நெயில் ஹோல்டர்ஸ். ஸோ இதில் நம்ம நெயில்ஸை ஃபிட் பண்ணி வச்சுட்டோன்னா ஈஸியாக நம்ம நெயில்ஸை வச்சு இதில் ரெடி பண்ணிக்கலாம். நெயில்ஸ் இதில் ஒட்ட வைக்கிறதுக்கு வந்து நாம் இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த நெயில் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, ஸோ இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். லைட்டாக இதில் இப்படி ஒட்டிட்டு இந்த மேலே இருக்க ஸ்டிக்கரை பிரித்தோன்னா இந்த மாதிரி இதில் நாம் ஒரு நெயில் செட்டி ஒட்டிக்கலாம். ஸோ ஒட்டிட்டா அது நமக்கு பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே ரெடி பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டெப் பண்ணணும். அது என்னென்னா நெயில்ஸ் வந்து ப்ரெப் பண்ணணும். ப்ரெப் மீன்ஸ் அவங்களோட கைக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பாக கேட்டிருக்கணும். அவங்க வந்து கெஃபின் ஷேப் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். வந்து இதில் கெஃபின் ஷேப் மாதிரி கேட்டிருக்காங்க, அதுதான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இதை எப்படி ஸ்கொயர் ஷேப் மாதிரி லைட்டாக இங்கே பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டாக பண்ணிக்கலாம், ஏன்னா ஷேப் லென்த்து குறைஞ்சிடக்கூடாது நமக்கு. ரைட்டு சைடில் கொஞ்சம் இப்படி ஷார்ட், ரொம்ப மினிமலாக இருக்கணும் அது. தெரியுதா ஷேப்? ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே பண்ண போகிறோம். இந்த ஒரு சால்ட் போட்ட பஃபரில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்மூத் பஃபர்லையுமே நம்ம லைட்டாக இந்த டாப் ஷைன் போட்டு ரிமூவ் பண்ணிக்கணும். நெயில்ஸ் எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம ஷேப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ இதை ஒட்டிட்டோம். நல்லா ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம நெயில்ஸ் வந்து ஃபிங்கர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பாலிஷ் வச்சிடலாம். நான் யூஸ் பண்ணுறது ஷில்ஸ் பிராண்டோட நெயில் பாலிஷ் தான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணுற ஷேட் வந்து 115. அது ஒரு மாதிரி மரூனும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் இருக்கும். ஸோ கிளைண்ட் இந்த கலர் தான் கேட்டிருந்தாங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டு கோட்டாக ரொம்ப தின் கோட்டாக தான் கொடுக்க போகிறேன். எடுத்ததுமே ரொம்ப திக்காக கொடுத்துடக்கூடாதுன்னு ஜெல் பாலிஷில் மட்டும், அப்படியே அது உறிஞ்சி வந்துடும், பீல் ஆகிடும். ஸோ நம்ம ஜெல் பாலிஷ் வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ணோன்னா நம்ம ஒரிஜினல் நெயில்ஸில் சொல்கிறேன். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸில் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணுறதை பொறுத்து ஒரு 3 to 4 days இல்லை மேக்ஸிமம் 1 week வரைக்கும் இது வரும். இதுவே நீங்கள் ஜெல் பாலிஷ் உங்களோட ஓன் நெயில்ஸில் வச்சிங்க அப்படின்னா அது வந்து 1 month வரைக்கும் அப்படியே உங்கள் கையில் இருக்கும், நீங்களாக ரிமூவ் பண்ணி எடுக்கிற வரைக்கும். ஸோ நெயில்ஸ் க்ரோ பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு இந்த ஜெல் பாலிஷ் மட்டும் நம்ம நார்மலாக ட்ரை ஆகிடும் இல்லையா, நம்ம கையில் வைக்கிற பாலிஷ் அந்த மாதிரி ட்ரை ஆகிடும்னு நினச்சிடவே கூடாது. இது நேச்சுரலாக ட்ரையாக ஆகாது. இது நம்ம யூவி லைட்டில் வச்சு மட்டும்தான் இதை க்யூர் பண்ண முடியும். ஓகே, முடிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ இது ட்ரை ஆகியிருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம இன்னொரு கோட் கொடுக்க போகிறோம். இன்னொரு கோட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோட்டை விட ரொம்ப தின்னாக தான் கொடுக்க போகிறோம். செகண்ட் கோட்டையும் ட்ரை பண்ணிடலாம். பாருங்கள், இப்போது இதுக்கு வந்து நம்ம வந்து சின்ன சின்ன டீட்டெயிலிங் கொடுக்க போகிறோம். கிளைண்ட் வந்து கீழே இருக்க லேயரில் மட்டும் கோல்டன் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். அண்ட் வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரில் பேபியோட ஃபுட் பிரிண்ட் இருக்க மாதிரி வேணும். அண்ட் வந்து இதில் ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம பாட்டமில் மட்டும்தான் கொடுக்க போகிறோம் இந்த கோல்டன். அண்ட் ஒரு ஃபிங்கர் விட்டு ஒரு ஃபிங்கர் தான் பண்ண போகிறோம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு ப்ரெஸ்-ஆன் நெயில்ஸ் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ரெஃபரன்ஸ் வேணும்னு சொல்லுங்கள். நம்மக்கிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸஸில் ப்ரெஸ்-ஆன் நெயில்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்குற டிசைனில் செஞ்சு உங்களோட இப்போ இதில் வந்து 2 கோட் கொடுத்து இந்த கிளிட்டர் கார்னரில் மட்டும் கொடுத்துட்டோம் நம்ம. ஸோ இதில் வந்து இப்போ ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் ஒட்ட போகிறோம். அதுக்கு இதில் வந்து நான் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பெரிய சைஸ் ஃப்ளவரும் மற்றதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்க சைஸஸும் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் இந்த பீட்ஸ் மாதிரி இருக்கிறதும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் க்ளூ போட்டுக்கலாம். இந்த கார்னர் க்ளூ போட்டுக்கிறேன். இந்த க்ளூ போட்டுட்டோன்னா டக்குன்னு ஒட்டிடணும், சீக்கிரம் ட்ரை ஆகிடும். அது இந்த க்ளூ கொஞ்சம் லைட்டாக தொட்டுட்டு இந்த ஃப்ளவர் ஒட்டிடலாம். ட்ரை ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சமாக க்ளூ போட்டுக்கிறேன். ஸோ கோல்டன் பால்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி இதை ரஃப்பாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபுட் பிரிண்ட் வரைஞ்சிருக்கோம். அண்ட் இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிட்டோம், இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒட்டிட்டோம். ஸோ பார்க்குறதுக்கு லுக் அழகாக இருக்குது. இது நம்ம ட்ரையும் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே வந்து பிராண்டோட டாப் கோட், அது மாதிரி ஷைனி கோட் இதுதான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஜெல் பாலிஷ் நல்ல ஷைனாக இருக்கும், சீக்கிரமாக போகாமலும் இருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணிடலாம். எப்பவுமே ஜெல் பாலிஷ் யூஸ் பண்ணும்போது அதை வந்து யூவி லைட் பக்கத்தில் வைக்கவே கூடாது. வச்சிங்கன்னா அந்த பாட்டிலோடு அது கட்டி போயிடும். ஸோ நான் அது மாதிரி நிறையவே பண்ணியிருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு அதை தப்பு பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து அதை ஆஃப் பண்ணிவிடுங்க யூவி லைட்டை. அப்படி ஆஃப் பண்ண முடியாது, எந்திரிச்சு ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே அதை ஓரமாக தள்ளி வச்சுடுங்க. இல்லை ஜெல் பாலிஷை அது பக்கம் வைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டாப் கோட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். நம்ம யூஸ்வலாக ஜெல் பாலிஷ் வந்து ரொம்ப கம்மியாக போடுவோன்னு சொல்லியிருந்தேன் நான். பட் இந்த டாப் கோட்டை நல்லா தாராளமாகவே போட்டுக்கலாம். பட் இதை ட்ரை பண்ண வைக்கிறது மட்டும் நான் எல்லாத்தையுமே 60 செகண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது தான் இதோட ரிசல்ட் நல்லாவே இருக்கும். சரிதா, இது போட்ட உடனே நல்லா ஷைனாக வந்துருச்சு இது. ஸோ இப்போ இதை வந்து க்யூர் பண்ணிடலாம் 60 செகண்ட்ஸ்க்கு. நெயில்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஷைனாக அழகாக இருக்குது. டிசைன்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய கிளைண்ட்டுக்கும் இந்த நெயில்ஸ் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு எப்படி ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின ரிவ்யூமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் நெயில்ஸ் இந்த மாதிரி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நெயில்ஸ் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். see you in the next video. அண்ட் ஸோ இந்த நெயில்ஸை எப்படி நான் என் கிளைண்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃப்ரைடே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துடும் உங்களுக்கு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. மறக்காமல் இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் லைக் போட்டுட்டு போங்க இந்த வீடியோக்காக. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.